ஆ, ஆமா ஆமா. அவன் வேலைக்கு சேர்ந்து 2 நாள் தான் ஆச்சு. அதுக்குள்ள அவனோட கைவரிசையை காட்டிட்டான். நானே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அவன் இப்படி எல்லாம் பண்ணுவான்னு. ம், ஐயோ, அவன் சின்ன வயசுல இருந்தே அப்படிதான். ம், அப்ப எப்படி இருந்தானோ அதே பழக்கம் தான் இப்ப வரைக்கும் இருக்கு. ஆமா ஆமா, இதெல்லாம் ஒண்ணும் புதுசு இல்ல. ம், இன்னும் என்னெல்லாம் பண்ண போறானோ நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு. ஆ, ஆமா ஆமா, அவன் சின்ன வயசுல இருந்து அப்படிதான் பண்ணுவான். இது இன்னும் மாறவே இல்ல. சின்னத்த, ஆ, ஆ, ஒரு நிமிஷம் இருங்க, கூப்பிடுறேன். என்ன சாம், சொல்லு. ஆ, நான் ஒன்னு சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்களே? ஆஹா, சொல்லு சாம், என்ன விஷயம்? நம்மளாம் ஒரே ஃபேமிலி. ஆ, சந்துரு வைரத்தை திருடல சின்னத்த. அது காணாம போயிருக்கு. அது யார் எடுத்தாங்கன்னு இது வரைக்கும் தெரியல. அதுக்குள்ள இப்படி 4 பேருக்கு சொன்னா சந்துருவ பத்தி என்ன நினைப்பாங்க? இல்ல நம்ம ஃபேமிலிய பத்தி தான் என்ன பேசுவாங்க? ஆஹா, இத பாரு சாம், உனக்கு சந்துருவ இங்க வந்துதான் தெரியும். ஆனா நான் அவனை சின்ன வயசுல இருந்தே பாத்துட்டு இருக்கேன். அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அத்தை கூட சொன்னாங்கல்ல. அது சின்ன வயசுல ஏதோ விளையாட்டுத்தனமா பண்ணது சின்னத்த. அத போய் ஆஹாஹாஹா, 5ல வளையாதது 50ல வளையாதுன்னு சொல்லுவாங்க. திருட்டு புத்தியெல்லாம் மாறாது. உனக்கு இதெல்லாம் சொன்னா புரியாது சாம். இரு ஒரு நிமிஷம். ஹலோ. சொல்லு சொல்லு. ஓ, உனக்கும் தெரிஞ்சிருச்சா? ஆமாடி, நானே உனக்கு போன் பண்ணி சொல்லணும்னு இருந்தேன். ஆமா ஆமா, உண்மையிலேயே அவன் தான் பண்ணான். இப்ப மட்டும் இல்ல, சின்ன வயசுல இருந்தே. சூர்யா, ஒரு நிமிஷம் என் கூட வாங்க. எங்க? சந்துருவ பாக்க. அந்த திருட்டு பையன் மூஞ்சில நான் இனிமே முழிக்க மாட்டேன். சொந்த வீட்லயே திருடி இருக்கான். அவன் திருடினதை நீங்க பாத்தீங்களா? அவன் திருடலங்கிறத நீ பாத்தியா? அவன் உங்க தம்பிங்க. அப்படி பண்ணிருக்க மாட்டான். தயவு செஞ்சு அந்த திருடனை என் தம்பின்னு சொல்லாத. சரி, எதை வச்சு சந்துரு தான் திருடினான்னு டிசைட் பண்ணீங்க? என்ன பேசுற சாம்? வேலையில சேர்ந்த உடனே பெரியப்பாவோட குங்குமச்சிவில் கடன் அடைக்கிறேன்னு சொல்லிருக்கான். புதுசா கார் புக் பண்ணிருக்கான். இதுக்கெல்லாம் ஏது பணம்? கேட்டா ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தாங்கன்னு கதை விடுறான். இத வச்சுதான் அவன் கன்ஃபார்மா திருடி இருப்பான்னு சொல்றேன். மறுபடியும் அதையே சொல்லாதீங்க சூர்யா. அப்பாவுடைய கடன் அடைக்க வேண்டிய பொறுப்பு மகனுக்கு இருக்கு. இன்னைக்கு 100% கார் லோன் தரதுக்கு எவ்வளவோ பினான்ஸ் கம்பெனிஸ் இருக்கு. இதெல்லாம் ஒரு விஷயமா? கண்டிப்பா சந்துரு திருடி இருக்க மாட்டான்னு ஏன் உள் மனசு சொல்லுது. சொந்த வீட்டுல திருடுற அளவுக்கு அவன் சீப்பான ஆள் இல்ல. தப்பு பண்ணா கண்டிக்கலாம். தப்பே பண்ணாத ஒருத்த மேல வீணா பழி சொன்னா அவன் மனசு எவ்வளவு கஷ்டப்படும். எல்லாரும் அவன் தான் திருடிட்டான்னு சொன்னதுல சந்துரு ரொம்ப ஹர்ட் ஆயிருக்கான். சந்துரு உங்களை விட சின்ன பையன் சூர்யா. அவன் இப்பதான் பிசினஸ்குள்ளேயே என்ட்ரி ஆயிருக்கான். அதுக்குள்ள இப்படி ஒரு விஷயம் நடந்தா அவனோட கான்பிடென்டே போயிடும். நீங்க தான் சந்துரு அவனை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். என்ன இருந்தாலும் நீங்க எல்லாரும் முன்னாடியும் அவனை அடிச்சிருக்க கூடாது. அவனை கூப்பிட்டு பேசுங்க. அவன்கிட்ட சாரி சொல்லுங்க. நல்லது பண்ணா தட்டி கொடுக்கணும். தப்பு பண்ணா பக்குவமா தான் சொல்லணும். சந்துரு யாரு? உங்க பிரதர். இதுல ஈகோ வேண்டாமே சூர்யா. இதே உங்க பிளேஸ்ல நான் இருந்திருந்தா கூட சாரி தான் சொல்லுவேன். சரி, வா போலாம். இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன் புள்ள எதுக்கு அவன் கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? தப்பு பண்ணது அவன். ஆனா ஏன் புள்ள மன்னிப்பு கேட்கணுமா? நல்ல கதையா இருக்கு சாம். அப்படி இல்ல சின்னத்த. பிரதர்ஸ்குள்ள இத பத்தி நீ பேசாத சாம். நானா இருந்திருந்தா அவன் பண்ண காரியத்துக்கு இன்னும் 4 சாத்து சேர்த்து சாத்திருப்பேன். ஏன் புள்ள போய் அவன் கிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டா? அதுக்கு நான் ஒத்துக்கவும் மாட்டேன். இல்லம்மா, சாம் சொல்றதா எனக்கு சரின்னு தோணுது.
தேவையில்லாம பிரச்சனையை வளர்த்து விட்டுருக்கேன். எதா இருந்தா என்ன, நான் அவனை அடிச்சிருக்க கூடாது. நான் அவன்கிட்ட சாரி கேட்க தான் போறேன். வா சாம். ஏப்பா இப்படி ஆளுக்கு ஆளு முறுக்கிக்கிட்டு இருந்தா எப்படிப்பா? நீயும் இறங்கி வர மாட்டேங்கிற, அவனும் இறங்கி வர மாட்டேங்கிறான். அடிச்சது யாரு? உங்க அண்ணன் தானே. இதுக்கு போய் இப்படி வருத்தப்பட்டு இருக்க? ஏன் நீங்களாவது கொஞ்சம் எடுத்து சொல்லக்கூடாது அவனுக்கு? சந்துரு சூர்யா போட்டு அடிச்சிருந்தா இப்படிதான் வந்து பேசிட்டு இருப்பீங்களா? சூர்யா பண்ணது தப்பு இல்ல? தப்புதான். வாங்க. எல்லார் முன்னாடியும் சந்துரு அடிச்சது தப்புதான் பெரியம்மா. தனியா கூப்பிட்டு விசாரிச்சிருக்கணும். கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். நீ வேலையில சேர்ந்த உடனே பெரியப்பா கடனை அடைச்சிடுறேன்னு சொன்ன. அப்புறம் புது கார் புக் பண்ண. அந்த நேரம் பார்த்து நம்ம மால்ல எக்ஸிபிஷனுக்காக வச்சிருந்த டைமண்ட்ஸ் காணாம போச்சு. இதெல்லாம் கோயின்சிடென்ஸா தான் இருக்கும். ஆனா நான் தான் தப்பா கால்குலேட் பண்ணி நீ தான் எடுத்திருப்பேன்னு முடிவு பண்ணி உன்னை அடிச்சிட்டேன். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சந்துரு. சந்துரு, உன் பிரதர் சூர்யா தான் தன்னோட தப்பா உணர்ந்து உன்கிட்ட சாரி கேக்குறாருல, அப்புறம் என்ன சந்துரு, போய் பேசு. ஃபேமிலிக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம இந்த மாதிரி நடக்கிறது சகஜம்தான். அதுக்காக அப்படியே விட்டுட முடியுமா? அட்ஜஸ்ட் பண்ணாதான் உறவுகள் நீடிக்கும். போ சந்துரு, எதையும் மனசுல வச்சுக்காம பேசு, எல்லாம் சரியாயிடும். 4 பேருக்கு முன்னாடி அடிச்சு அசிங்கப்படுத்திருக்காங்க. இப்போ தனியா கூப்பிட்டு மன்னிப்பு கேட்டா எல்லாம் சரியாயிடுமா சார்? அப்புறம் ஊரு உலகத்தை எல்லாத்தையும் கூப்பிட்டு என் பையனை உன் பையன் கால்ல விழ சொல்லட்டுமா? தாராளமா, எனக்கு ஒன்னும் ஆட்சேபணம் இல்ல. என் புள்ள மன்னிப்பு கேட்க வந்ததே பெரிய விஷயம். இதுல உன் புள்ள கால்ல வேற வேணுமா? ஜெயந்தி, நீ வாய மூடு. இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு நீ வேற ஏத்து விட்டுட்டு இருக்க. உன்ன என் வாயை மட்டும் மூடிடுங்க. அண்ணி, இப்படி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்தா பிரச்சனை முடியாது அண்ணி. இப்பயே பேசி முடிச்சுக்கோ. சூர்யா, நீ ஒண்ணு மன்னிப்பு கேட்காதடா. ஜெயந்தி, நீ கொஞ்சம் வாய மூடுறியா? எல்லாம் உன்ன சொல்லணும் சாம். நான் வேண்டாம் வேண்டான்னு படிச்சு சொன்னேன். என் பேச்ச கேட்காம சூர்யாவை இங்க கூட்டிட்டு வந்தேன். இப்போ இவங்கிட்ட எல்லாம் மன்னிக்க சொல்லி கேட்டு எல்லாரும் கெஞ்சிட்டு நில்லுங்க. என்னவோ பண்ணி தொலைங்க. நியாயத்தை கேட்டா இப்படிதான் பண்ணுவாங்க. என் புள்ளைக்காக பேசுற பாத்தியா? எனக்கு அதுவே ஆறுதலா இருக்கு சாம். ஒருவேளை நீ தப்பு பண்ணிட்டியோன்ற கோவத்துல தான் நான் அவசரப்பட்டுட்டேன். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சந்துரு. அம்மா, நடந்ததே நடிச்சிட்டு இருந்தா எப்படிம்மா? தயவு செஞ்சு சாப்பிட வாங்கம்மா. இல்ல சாரதா, எனக்கு வேண்டாம். மனசு சரியில்லை. அம்மா, சந்திர தம்பி வேணும்னே பண்ணிருக்காது. ஏதோ வயசு வேகத்துல பண்ணிருக்கோம். இது வயசு வேகத்துல பண்ற விஷயமா? நான் வாயை திறந்து சொல்ல முடியாத கோவத்துல இருக்கேன். இத பத்தி பேச வேண்டாம். நீ கிளம்பு. சரி, சாப்பிட வாங்கம்மா. உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? அண்ணம்மா, சந்துரு என்ன சொன்னா? இல்ல அண்ணம்மா, அவன் எதுவுமே சொல்லல. பெரியம்மா அவன் எடுக்கவே இல்லைன்னு சாதிக்கிறாங்க. விஷயத்தோட சீரியஸ்னஸ் அவங்களுக்கு சுத்தமா புரியல. என்ன சொல்றதுன்னு தெரியல. அதனால அவன் அப்படியே விட்டுடலான்னு சொல்றியா? நான் அப்படி சொல்லல அண்ணம்மா.
தப்பு செஞ்சவன் என்னைக்கு தான் தப்பு செஞ்சேன்னு ஒத்துக்கிட்டு இருக்கான். முதல்ல பேசி பார்க்கணும். அப்படி இல்லைன்னா விசாரிச்சுதான் ஆகணும். அவன் யாரா இருந்தாலும் சரி. அம்மா, சந்துரு ரொம்ப சின்ன பையன். அதுவும் புதுசா தான் வேலைக்கு வந்திருக்கான். இன்னும் கல்யாணம் கூட ஆகல. அதுக்குள்ள போலீஸ் கேஸ் அது இதுன்னு எதுக்குமா போனோம்? எனக்கு அவன் பேரன்தான். அவன் வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிற அக்கறை எனக்கும் இருக்கு. ஸ்டாக் வரும்போது அங்க இருந்தது சூர்யா, சண்முகம், சந்துரு, நடராஜன், அப்புறம் நான். 5 பேர் தான் இருந்தோம். அது எப்படி நம்மள மீறி காணாம போயிருக்கோம்? எனக்கு சண்முகம், நடராஜன், சூர்யா மேல டவுட் இல்ல. உனக்கு என் மேல சந்தேகம் இருந்தா சொல்லு. விசாரணைக்கு நான் தயாரா இருக்கேன். என்ன அண்ணம்மா நீங்க? சூர்யா, எனக்கு உள்ள ஒண்ணு வெளியில ஒண்ணுன்னு வச்சு பேச தெரியாது. எதா இருந்தாலும் நேரடியா பேசு. சங்கரனும் சண்முகமும் சின்ன வயசுல தெரியாம அவரோட கண்ணாடிய ஒளிச்சு வச்சுட்டாங்கன்னு அவர் அவங்களுக்கு தண்டனை கொடுத்தாரு. ஆனா அந்த கண்ணாடிய ஏதோ மறதியில அவரேதான் எங்கேயோ வச்சுட்டாருன்னு தெரிஞ்ச உடனே தன்னையே அவர் தண்டிச்சுக்கிட்டாரு. தண்டனை கொடுக்கறது அவங்களுக்கு வலிக்கணுங்கிறதுக்காக இல்ல, அவங்க திருந்தணுங்கிறதுக்காகத்தான். திரும்ப அந்த தப்ப அவங்க செய்யாம இருக்கணும்னு உங்க தாத்தா அடிக்கடி சொல்லுவாரு. அப்படிப்பட்டவரோட பேரை இப்படி நடந்துக்குவான்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. அண்ணம்மா, சந்துரு தான் எடுத்தானே எனக்கு கன்ஃபார்மா தெரியல. ஆனா அது யாரா இருந்தாலும் தண்டனை கண்டிப்பா கொடுத்துடலாம். எங்க இவ்வளவு நேரத்துக்கு நான் கூப்பாடு போட்டு சொல்லிட்டு இருக்கேன், நீங்க என்னடான்னா சில மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. அவன் எப்படி பேசுவான்? பாவம், தான் புள்ள மேல பழி வந்துருச்சேன்னு ரொம்ப கோபத்துல இருக்கான். பார்த்தா அப்படி தெரியலையே, தண்ணியில போட்ட கல்லு மாதிரி எந்த சலனமும் இல்லாம அமைதியா தானே இருக்காரு. இதெல்லாம் பார்த்தா தெரியாதும்மா. எல்லா கஷ்டத்தையும் மனசுக்குள்ளேயே போட்டு புழுங்கிக்கிட்டு வெளியில காட்டாம கோபத்தை எல்லாம் அடக்கிக்கிட்டு அமைதியா இருக்கான். எனக்கு என்னமோ அந்த நடராஜன் தான் எடுத்திருப்பானோன்னு உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. சொல்லிக்கிட்டே இருந்தா அது அப்படியே அமைதியா இருக்கு சொல்லுங்க. அதுதான் விளக்கெண்ண. அண்ணே, அவர் சொல்றதெல்லாம் மனசுல போட்டு யோசிச்சுட்டு இருக்காதுண்ணே. அவர் இப்படிதான் ஏதாவது குட்டையை குழப்பிக்கிட்டே இருப்பாரு. ஆமா, நான் குட்ட தண்ணியை குழப்புற, நீ குழா தண்ணியை குழப்பு. யார் அவன்? முட்டாப்பை முட்டாப்பை. ஏண்டா, எவனோ ஒருத்தன் மேனேஜரா, அவனை நம்புவீங்களா? நம்ம வீட்டு புள்ள, அதுவும் நம்ம சண்முகத்தோட புள்ள, அவனை நம்ப மாட்டீங்களா? என்னடா லாஜிக் உங்களுக்கு? அண்ணம்மா அண்ணம்மான்னு அவங்க பின்னாடியே சுத்தி அவங்க கிட்ட நல்ல பேர் வாங்கின உன் புள்ள சூர்யா ஏன் அதை எடுத்துக்க கூடாது அப்படின்னு சந்தேகப்பட்டு நான் அவனை அடிச்சா நீ என்ன பண்ணுவ? டேய், இத நான் கேட்கலடா, சண்முகம் கேக்குறான். சித்தப்பா, இந்த வாசிக்கிற வேலை என்கிட்ட வேணா, அவ்வளவுதான் சொல்லுவேன். ஏ, நீ வாசிக்க போறியா? இல்லடா, ஒரு அப்ராடி மேல சந்தேகப்பட்டா சண்முகத்துக்கு கோபம் வருமா வராதா? சித்தப்பா, நானே ரொம்ப குழப்பத்துல இருக்கேன், கொஞ்சம் அமைதியா இருங்க. ஏண்டா, நான் உன் பையனுக்கா தானடா பேசிட்டு இருக்கேன். ஏமா மருமகளே, நீ யாரும் கொஞ்சம் எடுத்து சொல்லுமா அவனுக்கு. நான் என்னத்த மாமா சொல்றது? அவர் வந்ததுல இருந்து ஏதோ ஒரு யோசனையில அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காரு. அது ஒண்ணு இல்லம்மா, சூர்யா சந்துருவை போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டான்ல, பாவம், அத பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கான். இல்ல சண்முகம்? சித்தப்பா, நீங்க பேசுறது எரியற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி இருக்கு. அட யார் அவன் எண்ணெயை ஊத்துறான்னு பேசிக்கிட்டு? ஏண்டா, அது ஏண்டா திருட்டு போச்சுன்னு யோசிக்கிறீங்க? எங்கேயாவது கீழே விழுந்து காணா போச்சு, எங்கேயாவது பீரோ சந்தில விழுந்திருக்கும், அப்படி யோசிச்சு பாருங்கடா. அப்படி யோசிச்சா உண்மை என்னன்னு தெரியும். அதை விட்டுட்டு சூரிய சந்திர போட்டு அடிச்சா அது எப்படி நியாயமாகும்? கொஞ்சமாவது வயசுக்கு தகுந்த மாதிரி பேசுங்க. வீட்ல ஏதாவது பிரச்சனைனா பெரியவங்க தான் பேசி சமாதானம் பண்ணுவாங்க. ஆனா நீங்க ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டா இருக்கீங்க. சண்டை போட்டவங்களே சமாதானம் ஆயிட்டாங்க. நீங்க எதுவும் பேசாம இருந்தாலே போதும். நல்லது சொன்னா நல்லதுக்கு காலம் இல்லம்மா. இது எங்க போய் முட்டி எப்படி முடியுங்கிறது எனக்கு தெரியும். அது எங்க வேணா முடியட்டும், நீங்க கிளம்புங்க. சண்முகம், மன வருத்தத்துல இருக்க, உனக்கு ஆறுதல் சொல்லலான்னு தான் வந்த. ஆனா இங்க ஆளுக்கு பேசிட்டு இருக்காங்க. நான் கிளம்புறப்பா. நீ எல்லாம் ஓவரா பேசுற இல்ல? இருக்கட்டும், சரியான நேரத்துல நான் யாருன்னு காட்டுறேன் உனக்கு.
வாங்க இன்ஸ்பெக்டர், உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வைரத்தை திருடினவன் மேலதான் இருக்கான். இமீடியட்டா போய் அவனை அரெஸ்ட் பண்ணுங்க. யோ வாங்கயா. சார் விடுங்க சார், நான் பண்ணல சார். விடுங்க சார். சார் சத்தியமா சொல்றேன், நான் திருடல சார். சார் விடுங்க சார். சார் சத்தியமா சொல்றேன் சார், நான் திருடல. நம்புங்க சார். இந்த வீட்ல இருக்கவங்கள வீணா என் மேல பழி போடுறாங்க. நம்புங்க சார். ப்ளீஸ் சார். தம்பி, நீ தான் திருடனன்னு சொல்லி உங்க அண்ணம்மாவே சொல்லிட்டாங்க. எதுவா இருந்தாலும் கோர்ட்ல வந்து பேசிக்க. ஒழுங்கா வந்தினா நல்லபடியா போலாம், இல்லனா அடி வாங்கி சாவ. சொல்றது கேளுங்க. என் பையனுக்கு எதுவும் தெரியாது. என் பையன் வைரத்தை எடுக்கல. அதை எடுத்தது நான் தான். அம்மா, என்ன மன்னிச்சிருக்கம்மா. பிளீஸ்மா, எனக்கு வேற வழி தெரியல. நான் பண்ண தப்புக்காக என் பையன் தண்டனை அனுபவிக்கிறத என்னால பார்க்க முடியாதுமா. அம்மா ப்ளீஸ்மா, அம்மா ப்ளீஸ், நான் தெரியாம பண்ணிட்டேம்மா. என்னை விட்டுருக்கம்மா ப்ளீஸ். சார், என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. என் பையனை விட்டுருங்க ப்ளீஸ். என்ன அரெஸ்ட் பண்ணுங்க ப்ளீஸ், ப்ளீஸ். என் பையன் தப்பு பண்ணிருக்க மாட்டான். நான் உன்னை எவ்வளவு நம்பினேன். ஆனா நீ அம்மா, அம்மா நான் சொல்றது கொஞ்சம் பேசாத. இனிமே காலத்துக்கு என் முகத்துல முழிக்காத. இன்ஸ்பெக்டர், இவனை கூட்டிட்டு போங்க. ஐயோ கூட்டிட்டு ராஜி. அம்மா, அம்மா ப்ளீஸ் சார் வாங்க. அத்தை, அத்தை அவரை காப்பாத்துங்க அத்தை. அத்தை அவர் ஏன் இப்படி பேசுறாருன்னு கூட எனக்கு தெரியல அத்தை. அத்தை அவர் பாவம் அத்தை, ப்ளீஸ் அத்தை, ப்ளீஸ். அம்மா வேண்டாமா, நான் எந்த தப்பு பண்ணலம்மா. அந்த வைரத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லம்மா. சந்துரு, சந்துரு, சந்துரு. என்னங்க என்னங்க என்னாச்சு? அது போலீஸ். அது சந்துரு, சந்துரு, சந்துரு. சந்துரு அவர் ரூம்ல தூங்கிட்டு இருக்காங்க. என்னாச்சு உங்களுக்கு? இல்ல, ஒண்ணு இல்ல. இருங்க, முதல்ல தண்ணி குடிங்க. இந்தாங்க குடிங்க, குடிங்க. எங்க கெட்ட கனவு ஏதாவது கண்டீங்களா? ஒண்ணு இல்ல ராஜி, வைரத்தை திருடலான்னு பேசிட்டு இருந்தோம்ல, இப்போ அதை யாரோ எடுக்க அது நம்ம சந்துரு தலையில விழுந்துருச்சு. நம்ம பையன் வாழ்க்கை என்ன ஆகும்னு தெரியல ராஜி. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இங்க நம்ம சந்துரு அந்த மாதிரிலாம் பண்ணிருக்க மாட்டாங்க. நம்ம சாம் வந்து எல்லாருக்கும் புரிய வச்சுட்டா. உண்மையான திருட மாட்டின உடனே நம்ம பையன் நல்லவன் தானே அத்தையே தெரிஞ்சுக்குவாங்க. கண்டதையும் யோசிக்காம நிம்மதியா படுத்து தூங்குங்க. எனக்கும் தெரியும் ராஜி, கண்டிப்பா சந்துருக்கு எதுவும் தப்பா நடக்காது. நடக்கும், நான் விட மாட்டேன். அதுதாங்க நானும் சொல்றேன். நீங்க நிம்மதியா படுத்து தூங்குங்க. சரி படுங்க.